இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன் நாட்டு, ஒரு ரோஸ் மாதிரி நம்ம ஒரு டிசைன் நாட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 3 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். நீளம் வந்து உங்களுக்கு சின்ன பூவாக வேணும் அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீளம் வந்து உங்களுக்கு எவ்வளோ எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ பெரிய ரோஸ் வேணாலும் அதில் டிசைன் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு இருக்க துணியில் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்பாக வச்சுட்டு இந்த மாதிரி தைச்சிட்டே போகலாம். அகலம் மட்டும் 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்க வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பூவோட சேஃப் மட்டும் நம்மளுக்கு பெருசாகவும் சிறுசாகவும் ஆகும். உங்களுக்கு துணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. துணி இல்லை அப்படின்னா இருக்க துணி எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்பாகவும் வச்சு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த சைடு நான் எப்படி வந்து நாட் வச்சு நான் தைக்கிறேனோ அதே மாதிரியே தைச்சிருங்க. இந்த கீழ்ப்பகுதியில் நாட்டு வச்சு தைச்சிட்டு நம்ம ஊசியால் நம்ம ஒரு நூல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கை ஊசியால் ஒரு நூல் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கை ஊசியால் தான் தைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம நாட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்பாக வந்து சுருக்கிக்கிட்டே வரலாம். நம்ம அதை சுருக்கிக்கிட்டே வரும்போது ஒரு ரோஸ் வடிவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு துணி நிறையா இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக வரும், துணி நிறையா பெருசாக வரும், துணி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சிறுசாக வரும். அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. இது வந்து அளவுகள் இவ்வளோ தான் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அகலத்தை மட்டும் நீங்கள் 3 இன்ச்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊசியாக வச்சு நம்ம அந்த எங்கன நம்ம தைக்கணுமோ அந்த முனியில் நம்ம எவ்வளோ தூரம் தைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற அளவுக்கு அந்த தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான ரோஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கே தெரியும் அது இவ்வளோ நம்ம தைக்கும் போதே இந்த போதும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் போதும் விட்டுருங்க. அந்தளவுக்கு வந்து கை ஊசியால் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அழகான ரோஸ் வந்து நம்ம ஒரு சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து அந்த பிசுறுலாம் நம்ம தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு சேமாக உயரம் அகலம் எல்லாமே சேமாக 4 இன்ச்சு இல்லாட்டி 3 இன்ச்சு ஆனால் சேமாக இருக்கணும். அளவுகள் வந்து உயரம் அகலம் அந்த மாதிரி சேமாக இருக்கணும். முக்கோணமாக மடிக்கும்போது இந்த சேஃபும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் நாட்டு அடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதை கீழே வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை கவர் பண்ணி அடிக்க போகிறோம். இந்த இடத்துல மட்டும் ஒரு நாட் போட்டு இதை நம்ம அப்படியே தச்சு திருப்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிசுறு வந்து தெரியாமல் அது வந்து கவர் ஆகிருச்சு. அதுக்காகத்தான் நம்ம மேலே வந்து இதை அடிக்கிறோம். இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த பிசுறு தெரியாமல் நம்ம கவர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு ரோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் வச்சு தைக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிசைன் நாட் வச்சு தைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் நாட்டுக்கும் இந்த மாதிரி டிசைன் நாட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு அழகான ஒரு நெசர் ரோஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரோஸ் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இதே மெத்தட் தான், இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியலை அப்படின்னா இன்னொரு தடவை கூட இதில் பாருங்கள். ஒரு வீடியோ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரியாது. அதை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம ஒரு தடவை பார்த்தாலே போதும். ஈஸியான முறையில் ஒவ்வொரு டிசைனாக நீங்கள் கற்றுக்கலாம். ஒவ்வொரு டிசைனாக நீங்கள் கற்றுக்கிற போது தான் உங்களுக்கு கஸ்டமர் வந்து நிறைய பேர் வருவாங்க. நம்ம கிளாஸ் போய் தான் நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே போதும். உங்களுக்கு ஈஸியான முறையில் ஒரு ப்ளவுஸு, ஒரு நாட் எல்லாமே ஒரு டிசைனாக நீங்கள் கற்றுக்கலாம். நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்க நம்ம கஸ்டமர்களும் ரொம்ப வருவாங்க. நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தச்ச ப்ளவுஸில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ ஈஸியான முறையில் பிகினர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் ஒவ்வொரு வீடியோவும் எந்தளவுக்கு வந்து சுருக்கமாக நம்ம தைச்சி கொடுத்து நம்ம ஒரு டிசைன் போட முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஒரு டிசைனை வந்து நம்ம சுருக்கமாக தைச்சிருக்கோம். இதுவே வந்து லாங்காக தைக்கிற மாதிரி தான் இந்த டிசைன் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம அதவே வந்து எவ்வளோக்கு நம்ம ஈஸியாக தைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்து நம்ம ஒரு டிசைனை வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம். பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு டிசைனையும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த டிசைனை வேற ஒருத்தவங்க தைக்கிறதுக்கும் நம்ம தைக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து ஒவ்வொரு டிசைனுமே ஈஸியாக நம்ம புரியணும், பிகினர்ஸுக்காகவே புரியணும் அப்படின்றக்காக ஷார்ட்டாக நம்ம ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும்.
உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு டிசைன் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு ஈஸியான முறையில் பார்த்து பழக ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொன்று மெத்தடு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு இந்த இடத்த நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறம்போது இந்த இடத்த நழுவாமல் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் தைச்சதுக்கும் அது 2 தடவை நான் வந்து எடுத்து நான் தைச்சிருப்பேன். இப்போ வந்து நம்ம இதை முனியில் வந்து நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அது சேஃப் வந்து மாறாது, நழுவவும் செய்யாது. இந்த மாதிரி தைச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் 2 நாட்டுமே நான் தைச்சி காமிச்சிருக்கேன். நான் வந்து தைச்சதுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா 2 தடவை நான் பிரித்து நான் தைச்சிருந்துருப்பேன். இப்படி நம்ம தைச்சோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டிசைனும் நான் வந்து ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் ஒரு அழகான ஒரு நாட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் நம்ம தைச்சிருக்கோம். அந்த டிசைன் ப்ளவுஸை பாருங்கள். இதோட வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே டிசைன் வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோக்குள்ளவே பாருங்கள். இந்த நாட்டு இந்த டிசைனு இதில் பப் ஸ்லீவ் வேறு இருக்குது. ஒவ்வொரு டிசைனும் நம்ம ஒரு டிசைன் தைச்சிட்டோம் அப்படின்னா கைக்கு என்ன டிசைன் வைக்கிறது, நாட் என்ன வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டிசைனாக இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்த்து ஈஸியான முறையில் கற்றுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான டிசைன் வந்து நம்ம சிம்பிளாக நம்ம லேஸ் வச்சு நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் இதில் வந்து தைச்சிருக்கோம். இந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் போய் பார்க்குறதா பாருங்கள்.